Hi foodies, welcome to Easy Indian Recipes. இன்னைக்கு நம்ம ஒரு கேரளா ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ஒரு செம்ம டேஸ்டியான, ரொம்ப ஹெல்தியான, ரொம்ப ரிச்சான டெலிஷியஸ் ரெசிபி தான் இது. இது ரொம்ப ஈஸி தான். இது எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். நான் அந்த லோபியா, அதாவது தட்டப்பயிறு சொல்வா இல்லையா, ஒயிட் கலர், அந்த லோபியாவை நான் ஓவர் நைட் சோக் பண்ணி குக்கரில் தேவையான அளவுக்கு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு 1 teaspoon ஆயில் போட்டு ஒரு 2 pinches of salt sprinkle பண்ணிவிட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி மஞ்சள் பூசணிக்காய் அண்ட் வெள்ளை பூசணிக்காய், இதை இந்த மாதிரி தேசலாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் நம்ம ஜலம் விட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல நம்ம இந்த வெள்ளை பூசணிக்காவை போட்டுடலாம். ஜலம் கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இது பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். மஞ்சள் பூசணிக்காவை விட வெள்ளை பூசணிக்காய் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். இது போட்டு ஒரு ஹாஃப் குக் ஆன பின்ன நம்ம மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மஞ்சள் சேர்த்துக்கலாம். கொதிக்கட்டும். இப்போ இந்த மஞ்சள் பூசணிக்காவை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் நான் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை இதையும் சேர்த்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஆன பின்ன நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு இடையில நம்ம என்ன பண்ணிப்போம்னா, நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நல்ல அந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பால் தான் எடுத்து விடணும். இது குக் ஆகிறதுக்குள்ள நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த லோபியா, அதையும் சேர்த்துட்டுலாம். இது லோபியா உங்களுக்கு எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டை ரொம்ப அழகாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது இந்த ஓலனுக்கு தேவையான சால்ட் போட்டு நம்ம இன்னும் ஒரு 5 to 7 minutes குக் பண்ணினா ரெடி ஆகிடும். உப்பு போட்ட பின்ன நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுடலாம். ஏன்னா இந்த மத்தன், அதாவது இந்த மஞ்சள் பூசணிக்காய் என்ன ஆகும்னா அப்படியே கொஞ்சம் ஷேப்லெஸ் ஆகிடும் வெந்தெடுத்துனாக்கா. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இப்போ இதில் நல்லா லிபரலாக நம்ம கோகோனட் ஆயில் விட்டுடலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற திக்கான தேங்காய் பாலை சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்த பின்ன அது கொதிக்க விட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி விடுவேன். நம்மளோட ஃபென்டாஸ்டிக்கான ஓலன் ரெசிபி ரெடி. நம்மளோட கேரளா ஸ்பெஷல் ஓலன் ரெடி பண்ணியாச்சு. இது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரிலி ரொம்ப டெலிஷியஸ் ரெசிபி. இதில் அந்த தேங்காய் பால் அவ்வளோ அழகாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த டேஸ்ட், ஃப்ளேவர், டெக்ஸ்டர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபிஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.